ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் அஃபிஷியலாக ஒன் பீஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த ப்ரீவியஸ் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா இங்கே கொடுக்குறேன், ப்ளீஸ் போய் பாருங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்கள் கெட்டப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வந்து டீமன் ஸ்லேயர் தான் பார்க்க போகிறோம். டீமன் ஸ்லேயரோட 1 to 8 எபிசோட் தான் இன்னைக்கு பார்த்து நான் ரம்யா கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர், இன்னும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. Let's go and watch Demon Slayer. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். வெல்கம் பேக். இப்போது டைம் லாஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நவீன் வந்து 1 to 8 எபிசோட் குயிக்காக சம்மரைஸ் பண்ணுவான். சரி, டீமன் ஸ்லேயர் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, முதல்ல நம்மளை ஃபுல்லாக ஏமாற்றுவானுங்க. காற்று, இயற்கை, சந்தோஷமான குடும்பம், ஆரோக்கிய ஆட் மாதிரி காட்டுவானுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மைண்டு வந்து என்னடா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கே அப்படின்ற போது தான் இருங்க பாய் அப்படின்ட்டு ஆரம்பித்து நம்ம டாஞ்சிரோ என்ட்ரி குடிப்பார். ரொம்ப நல்ல பையன், எல்லாரையும் கேர் பண்ணுவான். நம்ம மைண்டு வந்து இவ்வளோ ரொம்ப நல்லவனாக இருந்தேன்னா முதல்ல உன்னதான்டா சாவடிப்பானுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரு. சார்கோல் விற்றுட்டு ஃபேமிலியை பார்த்துட்ருப்பான். இந்த மாதிரி ஒரு நாள் சார்கோல் விற்றுட்டு வீட்டுக்கு போகும்போது லேட் ஆயிடுது. வர்லியில் வந்து ஒரு தாத்தா சிக்னல் கொடுப்பாரு, இன்னைக்கு போவாத டீமன் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். டாஞ்சிரோவும் சரி தாத்தா நான் இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னும் போது அந்த தாத்தா வந்து டாஞ்சிரோ கிட்ட அப்போ தான் வந்து டீமன்னா யார், டீமன் ஸ்லேயர்னா யார், இதெல்லாம் வந்து சொல்லுவார். அப்புறம் காலையில் டாஞ்சிரோ வந்து கிளம்பி மேலே மறுபடியும் மலையேற ஆரம்பிச்சிருவான். ஸோ காலையில் வீட்டுக்கு போகிறான், ஒரே ரத்த வாடை அடிக்குது. டாஞ்சிரோவுக்கு வந்து ஒரு யூனிக் பவர் இருக்குது. அது என்னென்னா, டாஞ்சிரோவால் எந்த மைனூட் ஸ்மெல்லையும் மோப்பம் பிடிக்க முடியும். அதே சமயம் அந்த ஸ்மெல்லை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ வீட்டுக்கு ஓடி போய் பார்த்தா அவங்க அம்மா இல்லை, தம்பி இல்லை, தங்கச்சி இல்லை, ஃபுல் ஃபேமிலியும் செத்து கிடப்பாங்க. சாகடிச்சது வந்து யாருன்னு தெரியாது டாஞ்சிரோவுக்கு. தங்கச்சி நெசுக்கோ மட்டும் உயிரோட இருப்பா. சரி இவளையாவது காப்பாற்றுமே அப்படின்ட்டு டாஞ்சிரோ வந்து மலையிலேருந்து கீழே வந்து நெசுக்கோவை தூக்கிட்டு ஓடுவான். நெசுக்கோவை தூக்கிட்டு போகும்போது நெசுக்கோ திடீர்னு வந்து டீமனாக மாறி டாஞ்சிரோவை அட்டாக் பண்ணுவான். அப்போ தான் வருவார் நம்ம டீமன் ஸ்லேயர் கியோ டமையாக்கோ. கியோவோட வேலை என்னன்னா இந்த மாதிரி டீமன்ஸ் எல்லாம் சாகடிக்கிறது. ஸோ இப்படி நெசுக்கோ வந்து டீமனாக மாறினதுனால கியோ வந்து நெசுக்கோவை சாகடிக்க பார்ப்பான். அப்போ டாஞ்சிரோ வந்து நெசுக்கோவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கியோ கிட்ட வந்து என் தங்கச்சியை விட்டுரு, எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்ருப்பான். திடீர்னு பார்த்தா நெசுக்கோ வந்து கியோவை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்ததும் கியோ வந்து என்னடி இது, ஸோ கியோ வந்து இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, சரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு உரக்கடாக்கின்ற ஒரு மாஸ்டர் கிட்ட வந்து டாஞ்சிரோவையும் நெசுக்கோவையும் அனுப்பி வைப்பான். ஸோ அப்போ தான் வருவார் நம்ம மாஸ்க் போட்ட வாத்தியார் உரக்கடாக்கி. ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. ஜிம் பேக்கேஜ்லாம் இல்லை, டெத் பேக்கேஜ். நம்ம பீடு வாத்தியார் மாதிரி கடலெல்லாம் நீச்சல் அடிக்க விட மாட்டார். இவர் வந்து மலை மேலே ஓடணும், ஸ்டோனை டாச் பண்ணணும், ப்ரீத்திங் ப்ராக்டிஸு, வாட்டர் டெக்னிக்கு, இந்த மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு வந்து டார்ச்சர் பண்ணுவார் டாஞ்சிரோவை. முடியல. மீன்வைல் நெசுக்கோ வந்து ட்ரைனிங்லாம் பண்ண மாட்டா. தூங்குடா ராசா அப்படின்ற மாதிரி தூங்கிடுவா. நெசுக்கோ வந்து தூங்கி வந்து அவளோட பவரை வந்து ரீஜென்ரேட் பண்ணுவாள். ஸோ உரக்கடாக்கி வந்து ஒரு பாயிண்டில் வந்து சொல்கிறாரு, ஒரு பெரிய ராக்கை காமிச்சு இந்த ராக்கை வந்து நீ 2ஆக கட் பண்ணிட்டேன்னா உன்னை வந்து ஃபைனல் செலெக்ஷன் எக்ஸாமுக்கு அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ டாஞ்சிரோவும் வந்து ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ணி அந்த ராக்கை வந்து உடைக்க ட்ரை பண்ணுவான், அதனால் முடியாது. ஸோ அப்போ தான் வந்து 2 மாஸ்க் போட்ட பசங்க வருவாங்க. ஒன்று வந்து சபீட்டோ, இன்னொன்று வந்து மக்காமோ. அவங்க வந்து டாஞ்சிரோவை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு வழியாக ட்ரெயின் பண்ணி டாஞ்சிரோவும் அதை கட் பண்ணிவிடுவான். இதை கட் பண்ண உடனே உரக்கடாக்கி வந்து அந்த ஃபைனல் செலெக்ஷன் எக்ஸாமுக்கு வந்து
டான்ஜிரோவை வந்து அனுப்பி வைக்கிறாரு. ஸோ டான்ஜிரோ அங்கே போனோடனே ஒரு ஃபன்னியான ரூல் சொல்கிறாங்க. நீ 7 நாள் வந்து இங்கே சர்வே பண்ணிட்டேன்னா மாசு, இல்லைனா நீ தமாசு அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை போடுறாங்க. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? ஸோ டான்ஜிரோவும் நம்ம எப்படின்னா டீமன் ஸ்லேயர் ஆகிடணும், இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடணும்ன்ட்டு இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி உள்ளே போகிறான். டான்ஜிரோ வந்து உள்ளே போகும்போது ஹேண்டிமன் வருது. ஹேண்டிமன் வந்து டான்ஜிரோ கிட்ட சொல்லுது, உங்கள் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸை எல்லாம் நான் தான் சாப்பிட்டுட்டேன், அதுலேயும் முக்கியமாக அந்த மாஸ்க் போட்டு 2 பேர் இருப்பாங்க அவங்கள அப்படின்னோடனே டான்ஜிரோக்கு ரியலைஸ் ஆகுது சபீட்டோவும் மக்காமாவும் ஆல்ரெடி செத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இதை கேட்டதும் டான்ஜிரோ வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? அந்த ஹேண்டிமனை வந்து போட்டு தள்ளிடுறான். ஸோ இது முடித்ததும் அந்த 7 நாள் சர்வை பண்ணி அந்த எக்ஸாமையும் பாஸ் பண்ணிடுறான். இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு ரிவார்டாக வந்து ஒரு ஸ்வாடையும் ஒரு தொல்லை பிடிச்ச க்ரோவையும் வந்து அவனுக்கு வந்து ப்ரைஸாக கொடுக்குறாங்க. ஸோ டான்ஜிரோ டீமன் ஸ்லேயராக ஆனதுக்கப்புறம் அவனோட ஃபர்ஸ்ட் மிஷன் வருது. ஃபர்ஸ்ட் மிஷன் என்னன்னா, ஒரு வில்லேஜில் வந்து 16 வயசுக்குள்ளே இருக்க சின்ன பசங்களெல்லாம் டீமன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு, அந்த டீமனை கண்டுபிடிச்சி நீ அழிக்கணும், அதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் மிஷன் அப்படின்ட்டு அந்த க்ரோ வந்து சொல்லுது. இதை கேட்டதும் டான்ஜிரோவும் நெசுக்கோவும் அந்த வில்லேஜ்க்கு போகிறாங்க. அங்கே போன உடனே 3 டீமன் வந்து தரைக்குள்ளே போகுது, செவுத்துக்குள்ளே போகுது, இந்த மாதிரி கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கு. ஊருக்குள்ள பிள்ளைய பெத்து விட சொன்னா எல்லாம் குட்டி சாத்தானையும் ராப்பையையும் பெத்து விட்டு வீதியில மேய விட்டுருக்கானுங்க. இந்த லாஸ்ட் டீமனை மட்டும் கொல்லும் போகும்போது ஒரு பேக் ஸ்டோரி காட்டுறாங்க. அந்த பேக் ஸ்டோரியில் வந்து ஒரக்கடாக்கி என்ன சொல்கிறாருன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மனுஷன்ல இருந்து டீமனாக வந்து ஒருத்தன் மாறினா, அவனால் மட்டும்தான் மனுஷங்களை வந்து டீமனாக மாற்ற முடியும், அவன் தான் வந்து நெசுக்கோவையும் மாற்றிருப்பான், அவன் தான் வந்து உனக்கு வில்லன், அவன் பேர் வந்து மூசான் கிபுட்சுஜி அப்படின்ட்டு டான்ஜிரோ கிட்ட சொல்கிறான். ஸோ இந்த மூசானை பற்றி அந்த டீமன் கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு டான்ஜிரோ வந்து அந்த கடைசி டீமன் கிட்ட கேட்கும்போது அந்த டீமன் வந்து செமையாக பயப்படுது. பிகாஸ் வந்து மூசான் பேரை சொன்னாலே அவங்க வந்து இன்ஸ்டண்ட்டாக இறந்து போயிடுவாங்கன்ற மாதிரி ஒரு கேர்ஸ் இருக்குது. அதனால வந்து அந்த டீமன் வந்து பயப்படும், அவன் பேரையே சொல்லாது. ஸோ அவங்ககிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரலன்றதுனால டான்ஜிரோ வந்து அந்த டீமனை காலி பண்ணிட்டு நெக்ஸ்ட் மிஷனுக்கு போகிறான். நெக்ஸ்ட் மிஷன் வந்து டோக்கியோவில் நடக்குது. டான்ஜிரோ வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனோட ஃபேமிலியை கொண்ட ஃபெமிலியரான ஸ்மெல் வருது. ஸோ அது யாருன்னு போய் பார்க்கும்போது அது வந்து மூசான் கிபுட்சுஜி. பார்க்குறதுக்கு வந்து ஆஃபீஸ் கோயிங் வில்லன், ஃபேமிலி டிஸ்கைஸில் இருக்கான். டான்ஜிரோ அட்டாக் பண்ண போகும்போது ரேண்டமாக தம்பி இங்கே வாப்பா அப்படின்ட்டு ஒருத்தனை கூப்பிட்டு கீரல் போட்டு விட்டுறான். கீரல் போட்டதும் அவன் இன்ஸ்டண்ட்டாக டீமனாக மாறி அட்டாக் பண்ணுறான். டான்ஜிரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ தான் வராங்க நம்ம லேடி டமாயோ. லேடி டமாயோ வந்து டாக்டர் டீமன். ஆமாங்க, நம்ம டீமன் ஸ்லேயரில் வந்து டாக்டர் டீமன்லாம் இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான், அவன் பேர் யுஷிரோ. அவங்களும் மூசானை வந்து கொல்ல தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் டீமன்ஸை எப்படி ஹியூமன்ஸாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன, மூசான் வந்து இதுதான் வந்து நம்ம டீமன் ஸ்லேயரோட 1 to 8 எபிசோடோட சம்மரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சில கொஸ்டின்ஸ்லாம் ரம்யாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், வாங்க அதை போய் கேட்கலாம். ஸோ நம்ம வந்து ஒன் பீஸ் பார்த்தோம், அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அட்வென்ச்சர் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டீமன் ஸ்லேயர் வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு? கம்பேர்ட் டு ஒன் பீஸ் வந்து டீமன் ஸ்லேயர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் அப்படியே சர்க்காஸ்டிக்காக காட்டி, கொஞ்சம் ஜாலியாக காட்டி, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வேறு வைப்பில் போச்சு. இப்போ இங்கே பார்த்தா இது வந்து ரொம்ப அமைதியான குடும்பம், நல்லா வந்து ஒரு அழகான ஃபேமிலி அப்படின்ற மாதிரி காட்டி, அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து எல்லாரையும் வந்து கொலை பண்ணிட்டாங்க. No, God, please, no, no, no. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹீரோக்கு யாருமே இல்லை, கூட கூட இருந்த தங்கச்சியும் வந்து டீமன் ஆக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அது இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயும் வந்து அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாங்க, இது வந்து இப்படி தான் வந்து கொஞ்சம் ராவாக இருக்க போகுது எல்லாமே, இது வந்து எமோஷ்னல், அப்புறம் மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னன்னா, எல்லா அனிமேலையும் வந்து ஒரு ஸ்டோரி செட் பண்ணுவாங்க, ஸ்டோரி செட் பண்ணிட்டு பொறுமையாக கொண்டு போவாங்க. பட் டீமன் ஸ்லேயரில் வந்து உனக்கு அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே அந்த பீக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருவானுங்க. ஸோ ஆடியன்ஸை வந்து உட்கார வச்சுருவானுங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே. தட்ஸ் குட். நெசுக்கோ
நெசுகோ வந்து டாஞ்சிரோவோட தங்கச்சி. அவ வந்து திடீர்னு டீமனா மாறி டாஞ்சிரோவை அட்டாக் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் அவனுக்காக ஃபைட் பண்ணுவா. ஸோ இவளோட கேரக்டர் பத்தி உன்னோட வியூ என்ன? ஸோ ஸ்டார்ட்டிங்கில் வந்து அண்ணன் தங்கச்சி பாண்டை வந்து நல்லாவே காட்டுவாங்க இவன் சார்கோல் வைக்க போனப்ப. அதுக்கப்புறம் வந்து இவ அட்டாக் பண்ணும்போது அந்த மூசான் வந்து அட்டாக் பண்ணும்போது கூட இவளோட தம்பியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி தான் இவ வந்து உண்டாகி அதுக்கப்புறம் அவன் கீழே படுத்திருப்பான். அப்புறம் திடீர்னு வந்து இவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு டான்ஜிரோ வந்து கீழே தூக்கிட்டு ஓடும்போது டக்குன்னு வந்து இந்த டீமன் மோட்ல மாறி அதுக்கப்புறம் டான்ஜிரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் வந்து டான்ஜிரோ வந்து ஹி ஹாஸ் டு ரிமைண்ட் ஹர், நீ வந்து என் தங்கச்சி தான், நான் வந்து உன் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது 4வது தடவை யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணனை அண்ணன்னு கூப்பிடுறான். உன் தங்கச்சி இல்ல. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் கியோ வந்து டான்ஜிரோ அட்டாக் பண்ணும்போது திரும்ப வந்து தங்கச்சி மோடுக்கு வந்துருவா. ம். ஸோ இது என்ன தெரிஞ்சதுன்னா, அவ என்னதான் டீமனா மாறினாலும் அந்த அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படியே இருக்கு. ஷீ இஸ் ஃபைட்டிங், அந்த டீமனை வந்து அவளுக்குள்ளே அவளே ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ம். யா. அதுதான் வந்து இந்த கதையோட எப்படி சோல்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவங்க அண்ணன் தங்கச்சி கதை தான். நெக்ஸ்ட் கியோ. கியோட என்ட்ரி எப்படி இருந்துச்சு? வாட் யூ திங்க் அபவுட் ஹிம்? ஆஹ் அந்த நெசுகோ வந்து டான்ஜிரோ அட்டாக் பண்ணிட்டு அந்த கையில வந்து அந்த உடன் இது வச்சிருப்பான், அது வந்து வாயில வச்சு அவன் தடுத்துட்டு இருப்பான். அப்போ வந்து கியோட என்ட்ரி வந்து அப்படியே செம மாசா கூலா இருந்துச்சு. வா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்பதான் வந்து அந்த டீமன் ஸ்லேயோட ஸ்வாடை காட்டுறாங்க, அந்த ஸ்டைலை காட்டுறாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப கூலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் டான்ஜிரோ வந்து கெஞ்சுவான். அதுக்கப்புறம் வந்து அப்பயும் வந்து டான்ஜிரோ இவன் திட்டுவான், உன்னோட வீக்னஸாக தான் வந்து இப்படி ஆச்சு, அவங்க வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெசுக்கோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணும்போது அவன் வந்து லிட்டரலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான். சரி, இந்த சிப்ளிங் டியோ வந்து தே ஆர் சம்திங் டிஃப்ரெண்ட், அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணும்போது அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு நல்ல கேரக்டர் வெளியே வந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம பிடி வாத்தியார் உரக்கடாக்கிய பத்தி நீ என்ன நினைக்கிற? ஆக்சுவலி இவர் எனக்கு பிடி வாத்தியார் மாதிரி தோணல. கராத்தே கிட்ல வந்து ஜாக்கி சான் வருவார்ல, அவரு கூட பரவாயில்ல. அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் கேப் விடுவாரு, கொஞ்சம் எம்பத்தி காட்டுவாரு, கொஞ்சம் பொறுமையா இருப்பாரு. ஆனா இவர் என்னன்னா போய் மலையை போய் தாண்டு, இங்க பாறையை போய் வெட்டு, அதுக்கப்புறம் இத்தனை ரவுண்டு போ அத்தனை ரவுண்டு போ அப்படின்னு சொல்லி டான்ஜிரோ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாரு. ஸோ இதுக்கு வந்து ஜாக்கி சானே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. உனக்கு இந்த மாதிரி ஸ்கூல்ல யாருன்னா இருந்திருக்காங்களா ஆ, ட்ரைனிங்? இருந்திருக்காங்க, பட் இந்த அளவுக்கு இல்லை. எனக்கும் இருந்திருக்காங்க, பட் நம்ம பிடி வாத்தியார் மாதிரி இல்லை. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவர். நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைப்பாங்க. இந்த சபிட்டோவும் மக்காமாவும் டான்ஜிரோக்கு ஹெல்ப் பண்ணி அவனை கட் பண்ணுவாங்க. அப்புறம் லேட்டர் வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ரிவீல் ஆகும். ஸோ இதோட வியூ, உன்னோட வியூ எப்படி இருந்துச்சு இதில்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னாச்சுன்னா, சபிட்டோ மொக்கமோ வருவாங்க, ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. நல்லா வந்து டான்ஜிரோக்கு வந்து சபிட்டோ வந்து திட்டுவான், இதுதான் நீ கற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் மொக்கமோ வந்து ரொம்ப மெதுவாக வந்து சொல்லி கொடுப்பான். அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் லைக் ஹானஸ்ட்டாக வந்து தெரியல, அவங்க வந்து இறந்து போய் வராங்க அப்படின்ற மாதிரி சத்தியமாக தெரியல. அதுக்கப்புறம் வந்து டான்ஜிரோ வந்து ஃபைனல் செலெக்ஷன் போகும்போது பாய் சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறம் சபிட்டோக்கு மொக்கமொக்க பாய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்பதான் வந்து ஒரகடாக்கி வந்து திங்க் பண்ணுவாரு, டேய் அவன் செத்துட்டான்டா. அவங்க இறந்துட்டாங்க, அவங்க பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் திங்க் பண்ணுவாரு. அப்ப வந்து கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, ஓகே இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் டீமன் சொல்லும் போது தான் கன்ஃபார்ம் ஆச்சு, ஓகே இப்படிதான் இறந்தாங்க அப்படின்ற மாதிரி. எனக்குமே அந்த ட்விஸ்ட் கண்டுபிடிக்க முடியல ஃபர்ஸ்ட். பட் அப்படியே ரியலா இருந்த மாதிரி யாரோ ட்ரைனிங் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த ஹேண்ட் டீமன் சொல்லும் போது தான், ஓ ஆல்ரெடி இவங்கெல்லாம் காலியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நெக்ஸ்ட் ஃபைனல் செலெக்ஷன் எக்ஸாம். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தட்?
ஸோ ஃபைனல் செலெக்ஷன் உள்ள ஃபஸ்ட்டு அவங்க எல்லாரும் என்ட்ரு ஆகும்போது ஒரு ஐ திங்க் அரௌண்ட் 20 to 30 பீப்புள் இருப்பாங்க. அப்புறம் அந்த 2 ட்வின்ஸ் வருவாங்க. அவங்க வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த 2 ட்வின்ஸ் வந்து க்யூட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பதான் வந்து அந்த விசரியா ஃப்ளவர் பற்றிலாம் சொல்லுவாங்க. அது வந்து டீமன் வந்து பயப்படும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் என்னன்னா ரூல் ஒன்று சொல்லுவாங்க. 7 நாள் நீங்க சர்வை பண்ணணும். 7 நாள் சர்வை பண்ணாதான் மாசு இல்லைன்னா தமாசு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பன்னா 7 நாள் சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம எப்படி சர்வை பண்ணுவாங்க? மச்சான் யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க அதுக்கப்புறம் உள்ள அத்தனை டீமன் வச்சுட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து சுட்டி குழந்தைகள் மாதிரி இருக்காங்க. எப்படி சர்வை பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அந்த ஹேண்டிமன் வந்து அது வந்து அப்புறம் அந்த சபிட்டோ முக்கமோ அந்த ஒரகடாக்கியோட ஸ்டூடெண்ட் பற்றிலாம் ரிவீல் பண்ணும்போது டான்ஜிரோக்கு வந்து ஒரு ரேஜ் வரும். அந்த ரேஜ் வந்து அப்புறம் அந்த டீமன் வந்து போட்டு தள்ளும் அந்த சீன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த த்ரெட் ஓப்பனிங்கு அந்த வாட்டர் ஃபார்மு அந்த ஃபார்ம்லாம் சொல்லும்போது லைக் இட் வாஸ் லைக் ரியலி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு அந்த சீன்ஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து எப்படியோ சர்வை பண்ணிட்டு லாஸ்ட்டாக வெளில வர்றது பார்த்தா 5 பேர் தான். அவ்வளோ பேர்லேருந்து இத்தனை பேர் தான் வர்றது. அப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் ஃபைனல் கொஸ்டின், நம்ம ஸ்டோரியோட ஆன்டாகனிஸ்ட் மூசான் கிபுட்சுஜி, அவரோட இன்ட்ரோ எப்படி இருந்துச்சு? இன்ட்ரோ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தங்களை காட்டுறாங்க, ஹீஸ் லைக் டூ ஹேண்ட்ஸம். சரிங்க. அப்புறம் வந்து ஒரு குழந்தை வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஒய்ஃப் இருக்காங்க. ஒரு ஃபேமிலி டிஸ்கைஸில் இருக்காங்க. ஏன்னா வந்து டீமன் சொல்கிறாங்க, டீமன் எப்படி மனுஷங்களா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த செகண்டே வந்து அந்த ஒரு மனுஷன் வந்து ஒரு கீறு போட்டு ஒரு டீமனா அந்த ஒரு செகண்ட்ல மாற்றும் போது அப்பதான் வந்து இவனோட ட்ரூ பவர் வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. இவனுக்கு மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்புறம் வந்து ஒரு அலையில போயிட்டு இன்னும் ஒரு டீமன் கிட்ட வந்து இவனோட பிளட்டை கொடுத்து அந்த டீமன் அப்படியே பஸ்ட் ஆகும். அப்பதான் வந்து இவனோட டோட்டல் பவரே வந்து தெரியும். எவ்வளோ ஒரு சைலண்ட் கில்லர், எவ்வளோ ஒரு சைலண்ட் கில்லர், எவ்வளோ பவர் இவன் கிட்ட இருக்கு அப்படின்றது அப்பதான் வெளியே வரும். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஹிஸ் ப்ரெசன்ஸ் இன் த ஸ்க்ரீன். ஸோ ஜென்ரல் கொஸ்டின்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வாங்க ரேபிட் ஃபயருக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டான்ஜிரோ கியூட் ஆர் கிரை பேபி? எனக்கு டான்ஜிரோ பார்த்தா க்யூட்டா நல்லா குட்டி குழந்தை மாதிரி இருந்துச்சு. ஸோ க்யூட் தான். நெசுகோ வந்து ரியல் லைஃப் சிஸ்டரா இருந்தா என்ன பண்ணுவேன்? ஏன்பா அந்த பையனை வந்து அவன் ப்ரொடெக்ட்லாம் பண்றான்ப்பா. ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் கிடைச்சா யாருக்கு தான் வேணும்னுவாங்க. டேய் அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. அந்த ஸ்வாம் டீமன் வந்து ஃபைட் பண்ணும்போது அந்த ஒரு பாக்ஸ்ல இருந்து ஒரு கிக் விட்டு ஒரு என்ட்ரி கொடுப்பா பாரு. அப்பெல்லாம் வந்து வாவ் வாட் அ கேர்ள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கூஸ் பம்ஸ் மூமெண்ட் அதெல்லாம். கியூ அம்மாஞ்சி ஆர் கியூட்? எனக்கு பார்க்க வந்து ஒரு ஸ்மார்ட் குட் லுக்கிங் காலேஜ் கோயிங் கை மாதிரி இருந்துச்சு. ஓகே. மூசான் வில்லன் இல்ல ஆஃபீஸ் போற சைக்கோ மாதிரி இருந்தானே? பார்க்கும்போது அந்த ஒரு செகண்ட்லேயே வந்து அவனை டீமனா மாற்றும் போது அப்படி இவன் எவ்வளோ பெரிய வில்லன் அப்படின்ற மாதிரி. ஸோ வில்லன் மாதிரி தான் இருந்துச்சு. வில்லன் ப்ளஸ் சைக்கோ. ஃபைனல் செலெக்ஷன் எக்ஸாம் ஹால் மாதிரி இருந்துச்சா இல்ல டெத் மேட்ச் மாதிரி இருந்துச்சா? அது வந்து டெத் மேட்ச் வித் நோ ஹால் டிக்கெட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ 2 அனிமே பார்த்துட்டோம். ஒன்று ஒன் பீஸ், இன்னொன்று டீமன் ஸ்லேயர். ஸோ பார்த்த வரைக்கும் எது உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஒன் பீஸ் ஆர் டீமன் ஸ்லேயர்? எதனா ஒன்று தான். ஸோ பார்த்த வரைக்கும் எப்படின்னா ஒன் பீஸ் வந்து ஒரு ஃபன் அட்வென்ச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் அந்த பவரை வந்து அன்லாக் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒன்று செலக்ட் பண்ணலாம் விரும்பல. ஓகே. ஸோ டீமன் ஸ்லேயர் பிஞ்ச் வாட்ச் பண்ணலாமா? ரெடியா? கண்டிப்பாக இப்போ போய் நான் எல்லா எபிசோடும் பார்க்க போகிறேன். ஓகே கைஸ், டீமன் ஸ்லேயர் வந்து 1 to 8 எபிசோட் பார்த்து முடிச்சாச்சு.
ஸோ இப்போ வந்து நான் சொன்ன ஆன்சர்ஸ் வந்து நீங்களும் அக்ரி பண்ணுறீங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வேறு என்ன அனிமே வந்து ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.